வணக்கம் பிரியமானவர்களே, மிக அருமையான ஒரு விசுவாசத்தினுடைய நிகழ்வு இந்த நாளிலத்தில் ஆலயத்தில் பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள புது வழிகள் இந்த திறக்க என சிலுவையின் அடிவாரத்திலே தங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்ட பல மக்களுடைய சாட்சிகளை ஆலயத்தில் நாங்கள் இந்த கேட்டோம். இந்த விசுவாசத்திலே இந்த நாள் முடிவை நெருங்கி கொண்டிருக்கிற நான் இந்த உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என சரியாக சிலுவையில் நடந்தது என்ன உங்களுக்கு நான் இந்த குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் இந்த வார்த்தை கவனமா இந்த கவனிங்க. முடியுமானால் நீங்க ஸ்கிரீன்ல கூட இந்த வசனமான இந்த பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வார்த்தை இந்த கவனிங்க. நமக்கு எதிராளியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்து கையெழுத்தை குலைத்து அதை நடுவிரலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். மிக சரியாக இதுதான் ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எனக்காக மேலும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக கொடுத்த வெற்றியினுடைய பதிலா இந்த இருக்கும். என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளானது இருக்கு, பல கடினங்கள் என் வாழ்க்கையில இந்த இருக்கு. எப்பொழுது என் வாழ்க்கை மாறும், எப்படி என் வாழ்க்கை மாறும்? இது உங்க கேள்வியா இருக்கா? கவனிங்க. இந்த நேரம் நீ யாரு நினைச்சு பார்த்துட்டு இந்த கேள்வி உடையவரா இந்த இருக்கீங்களோ, இந்த கேள்விக்கான பதில் இதுதான். உங்களுடைய முதற்படி எடுத்து வைங்க. எதை நோக்கி? தேவன் சிலுவையில் எந்த வெற்றியானதை கொடுத்தாரோ இந்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிஜமாக்கப்பட. எனவேதான் இந்த கூட்டத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நான் இந்த விடுதலையை உங்கள் மீது இடத்தில் அறிக்கிற விரும்புறேன். ஆனா இந்த விடுதலையில உங்க வாழ்க்கையில் அறிக்கிறதுக்கு முன்பாக உங்களை நீங்க தயார்படுத்திக் கொண்டு விரும்புறேன். எப்படியாக நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, என் வாழ்க்கை மாறவே மாறாது, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, சந்தோஷம் சமாதானம் என்னுடைய வீட்டிற்குள்ளாக இருக்காது, நான் என் வீட்டால் அழிக்கப்பட்டவராய் பாரத்தை சுமக்கிறவராய் பலகீனமானவர் ஊராய்தான் இருப்போம். இதான் உங்க யோசனையா? இது எவ்வளவு பெரிய பொய் என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். நீங்க உங்களை சுத்தி கேட்கிற எல்லா வார்த்தைகளும் எவ்வளவு பெரிய பொய் என்பதை புரிந்து கொள்வதற்காக. ஏன் என மருத்துவருடைய வார்த்தை, ஒரு வழக்கறிஞருடைய வார்த்தை, ஒரு நீதிபதியினுடைய வார்த்தை, இந்த உலகத்தினுடைய எந்த அதிகாரிகள் பேசுகிற வார்த்தை ஒருவேளை இல்லாமல் இடத்தில் போகலாம். ஆனா இயேசுனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் இல்லை என்று இந்த சாத்தியமில்லை. இந்த வார்த்தையை நம்புகிறவருக்கு என்ன நடக்கும்? இந்த சாட்சியை பாருங்கள். இப்போதே மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு, உங்க மக இப்படிதான் இருப்பா, நிரந்தரமான உணர்வற்ற நிலையில தான் இருக்க போறா, அவ குணமாவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், ஏன்னா அவ குணமாக மாட்டான்னு மருத்துவர் சொன்னாரு. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நான் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு ஒரு குழந்தையா இருக்கிற பருவத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் பரிசுத்தாவி இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் நான் அவர் இல்லாம சில இடத்துல முன்னேறினேன், ஆனா பாதி வழியிலேயே நின்றுட்டேன். ஆனா பரிசுத்தாவியானவர் தெய்வீகமானவர், பரிசுத்தர், மகத்துவமானவர். அவரை எனக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த தருணத்தை பத்தி என்னால விலகி கூட சொல்ல முடியாது. மக்கள் இதன் மூலமா உங்களுக்குள்ள அவரை பார்ப்பாங்க, உங்களுக்குள்ள மாபெரும் மாற்றத்தை பார்ப்பாங்க. எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. நேரம் கடக்க கடக்க என் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதன் பிற்பாடு சவால்கள் வந்தது. அதன் பிற்பாடு மிலேனா பிறந்தா. அவளுடைய பிறப்பு ரொம்ப கடினமா இருந்தது. அவ பிறக்கும் போது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருந்தது. இன்குபேட்டர்ல ஐசியூல வைக்கப்பட்டா. அதன் பிற்பாடு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா மாதிரி இருந்தா. அதன் பிற்பாடு அவளுடைய 2வது பிறந்த நாள் அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ சரியா உணரலங்கிறத. எனக்கு ஏற்கனவே தெரியும் மிலேனாவுக்கு புரிஞ்சுக்கிறதுலயும் பேசுறதுலயும் சில விதமான பிரச்சனை இருக்குன்னு. ஆனா 2 வயது பிள்ளைங்க அந்த தருணத்துல அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா என்னுடைய மக அதை எதையுமே செய்யல, ஏன்னா அவளுக்கு அதுல பிரச்சனையானது இருந்தது. அவளுடைய கண் பார்வையில கோளாறு, காது கேட்கல, சரியா பேச வரல. நான் அவளை மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒன்னும் செய்ய முடியாது, சோர்ந்துடுங்க, இது 2 தான். என் மகளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். முதல் டெஸ்ட்ல காது நிரந்தரமா கேட்காதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னொரு டெஸ்ட்ல அவளுக்கு கண்ணு நிரந்தரமா தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. 3வது டெஸ்ட்ல அவளால பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தது.
அதன் பிற்பாடு நரம்பியல் மருத்துவர் பல சோதனைகளை செஞ்சாரு, பரிசோதனை செஞ்சாரு. எனக்கு ஒரு செய்தி வச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட கேட்டாரு, அம்மா நம்ம பேசலாமான்னு சொன்னாரு. நானும் பேசலான்னு சொன்னேன். அதன் பிற்பாடு அவர் என்கிட்ட சொன்னது, அம்மா எனக்கு தெரியும் உங்க மக குணமாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவளால குணமாக முடியாது. அவன் நிரந்தரமா உணர்வற்ற நிலையில தான் இருக்க போறான்னு சொன்னாரு. அவளால கேட்க முடியாது, பேச முடியாது, நடக்க கூட முடியாது. மேலும் அவளால எந்த விஷயத்தையுமே கத்துக்கவும் முடியாது. மேலும் பல மருத்துவர்கள் பல பேர் சொல்லியிருந்தாங்க 10-15 வயசு வரைக்கும் தான் அவளால உயிர் கூட வாழ முடியும்னு. அந்த தருணத்துல எனக்குள்ள பல கேள்விகளும் உணர்ச்சிகளும் என்னுடைய சிந்தனையில ஓடிட்டு இருந்தது. நான் நினைச்சேன், தேவனே, என் தேவனே. மேலும் நான் கேட்டேன், ஏன் ஏன் என்னுடைய முதல் குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு? இதெல்லாம் எனக்கு தான் நடந்திருக்கணும், அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் நான் அந்த தருணத்துல தான் விசுவாசத்துல வளர்ந்தேன், இன்னும் பலன் அடைஞ்சேன். நான் இன்னும் விசுவாசத்துல வளர்ந்தேன். அதன் பிற்பாடு மருத்துவர், உங்க பொண்ணுக்கு காது கேட்கணும்னா ஒரு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாரு. சரி, ஆபரேஷன் பண்ணலாம்னு நான் சொன்னேன். ஆனா பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்குமான்னு தெரியும். சரி, 100% அவளுக்கு எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அவ பிழைக்கிறதுக்குன்னு கேட்டேன். டாக்டர் 5% கூட இல்லைன்னு சொன்னாரு. ஆபரேஷன் நடந்தது. ஆபரேஷன் பிற்பாடு டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உங்க மகளுக்கு 5% வாய்ப்பு கூட கிடையாது, 1% வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆபரேஷன் உங்க மகளுக்கு பலன் அளிக்கலன்னு சொன்னாரு. நான் மரியாவோட இருந்து மெலினாவோட எல்லா கஷ்டத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களால நடக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. ஆனா மரியா தொடர்ந்து விடாமுயற்சியோட இருந்தாங்க. அதாவது தன்னுடைய பெண் நடப்பா, அவ கேட்பா, அவ ஓடக்கூட செய்வான்னு அவங்க விடாமுயற்சியோட எல்லா குழந்தையும் மாதிரி என் குழந்தை இருப்பான்னு நினைச்சாங்க. நான் அவளை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். அது அப்படியே பார்க்க அவ என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். ஏதோ தண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அம்மா என்கிட்ட பேசுங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவ பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. அதனால டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, உங்க மக குணமாவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு சொன்னாங்க. ஏன்னா அவ குணமாக மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பினேன், என் இருதயத்தின் அடி ஆழத்துல அவ குணமாவான்னு. மிலேனாவை நான் உதவியாளரா பார்த்தேன். மிலேனா சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா நான் அவளுக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி நடக்க முடியாத ஒரு குழந்தையால சைக்கிள் ஓட்ட முடியும்? இருந்தாலும் நான் அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். அதன் பிற்பாடு ஒரு நாள் நான் சொன்னேன், இல்ல போதும், என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. நான் எப்போதும் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துப்பேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்கிட்டேன். நான் பதட்டம் அடைஞ்சேன். நான் பீடத்து மேலே ஏறி இறங்கும் போது பதட்டமான நான் நம்பினேன், என் மகன் நான் வீட்டுக்கு போகும்போது குணமா இருப்பா, அவ பேசுவா, அவ நல்லபடியா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவளா இருப்பான்னு நான் நம்பி தான் போனேன். அவ்வளவுதான், அவ குணமா இருப்பான்னு நான் நம்பினேன். ஆனா அது அப்படி நடக்கல. அதனாலதான் நான் கடைசியா பண்ண இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை ரொம்ப வித்தியாசமா பண்ணேன். அதனுடைய மூலதனமே என்னுடைய நம்பிக்கையா இருந்தது, முழுமையான நம்பிக்கையா இருந்தது. அந்த தருணத்துல நான் என்னோட முழுமையான நம்பிக்கையை கொடுத்தேன். என்னுடைய மகளின் மருத்துவ செலவுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறத குறித்து நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப செலவு ஜாஸ்தியானது. அதனால நான் எதெல்லாம் அவளுக்கு செலவழிக்க வச்சிருந்தனோ எல்லாத்தையும் எடுத்து என்வலப்ல வச்சேன். ஆமா, எல்லாத்தையும் எடுத்தேன், எல்லாத்தையுமே. எதுக்குமே நான் காசு எடுத்து வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் சொல்ல போனா மருந்து தேவைப்பட்டதுன்னா அதை வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. எந்த காசையும் எந்த பணத்தையுமே நான் எடுத்து வைக்கல. அதனால நான் அதை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் நம்பினேன். நான் அங்க வச்ச பணத்தினால இல்ல, என்னுடைய முழுமையான நம்பிக்கை தான் முக்கியமா இருந்தது. அந்த நாள் நான் தீர்மானத்தை எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்மானம் அது. நான் பீடத்தை விட்டு இறங்கி வரும்பொழுது உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இறங்கி வந்து அவ குணமாக்கப்பட்டிருக்கான்னு. அவ பேசுறத நான் கேட்கல, அவ பழகிறத நான் பார்க்கல. ஆனாலும் நான் நம்பினேன், விசுவாசத்தோட அவ குணமா இருக்காங்கிறத நான் நம்பினேன். அதன் பிற்பாடு அடுத்த வாரத்திலே நான் பலன்களை பார்க்க ஆரம்பிச்சேன், முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அவளோட தான் கூட்டத்துக்கு போவேன். அது ஒரு புதன்கிழமை கூட்டமா இருந்தது. பிஷப் மசேதோ தான் கூட்டம் எடுத்துட்டு இருந்தாரு.
நீங்க யார் இங்க இருக்கீங்களோ, பல வருஷமா உங்க குடும்பத்தாருக்காக, அப்பாவுக்காக, பிள்ளைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை மருந்து மாத்திரையை பயன்படுத்திட்டு இருக்கலாம், அது வேலை செய்யாம இருக்கலாம். அவர் குறிப்பிட்டு சொன்னாரு, மருந்து கூட ஒரு வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கான பதில கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னாரு. எல்லாரும் பீடத்துக்கு முன்பாக வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. விசுவாசத்தோட உங்களுக்கு தேவன் யாருக்காக பதில் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயரை உரத்த சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நபர் இந்த தருணமே குணமாவாருன்னு சொல்லியிருந்தாரு. நான் இவளோட போயிருந்தேன். நாங்க 2 பேரும் முன்னாடி போயிருந்தோம். நான் ஒரு பைத்தியக்காரி போல மில்லேனான்னு கத்துனேன். அந்த தருணத்துல இருந்து நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். நான் உறுதியா இருந்தேன், நான் குணமாயிட்டேன்னு. முதல்ல கேட்ட குரல் பிஷப் மசீரோட குரல். உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா, அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, இந்த வார்த்தையை பிரச்சனை இல்லை. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் சொஸ்தமாவீர்கள் இங்கே இப்பொழுதே. நான் கொஞ்சம் கொஞ்சமா துவங்கினேன். உண்மையில துவக்கத்துல நான் தவறா பேச தொடங்கினேன். நான் எங்க அம்மாவிடத்துல சொன்னேன், நான் முதல்ல கேட்டது அங்க அந்த மனுஷனுடைய குரல் தான். எனக்கு அவர் பேர் தெரியாது, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் அம்மா, ஆனா எனக்கு யாருடைய பேரும் தெரியாது. அம்மா கிட்ட கேட்டேன், அங்க நின்று போதிக்கிற மனுஷன் யார்? அவங்க சொன்னாங்க பிஷப் மசேடோ. நான் அவருடைய சத்தத்தை தான் கேட்டேன். அதை அவங்களால நம்ப முடியவே இல்லை. மெல்லினா நடக்கிறதோ அவ செய்யற செயலையும் பார்க்கும்போது அருமையா இருக்கு. முன்பாக இவளால கழுத்தை கூட திருப்ப முடியாது. இப்போ சாதாரணமா எல்லாவற்றையும் செய்யறா. சாதாரணமா எல்லாவற்றையும் அவளால செய்ய முடியுது. அவளாலையும் இப்ப பைக் ஓட்ட முடியுது. அவளால இப்ப எல்லாவற்றையும் சிறந்த முறையில எளிமையான விதத்துல செய்ய முடியுது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். நான் உதவியாளரா இருக்குது நம்ப முடியாததா இருக்கு. தேவன் தான் என்னை தேர்ந்தெடுத்தாரு. இன்னைக்கு நான் மக்களிடத்துல ஒழுங்கா பேசலனாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த உறுதியும் சமாதானத்தையும் எனக்கு கொடுக்குறாரு. அவர் என்னை ரொம்ப சந்தோஷமாக்குனாரு. இன்னைக்கு நான் இருந்திருக்கவே முடியாது, ஆனா நான் மாபெரும் தேவனை சேவிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய மகள் சிபிசி சில்ட்ரன் பைபிளிக்கல் சென்டர்ல ஹெல்ப்பரா இருக்கா. சிறைச்சாலையில உள்ளவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவளா இருக்கா. மேலும் ஒரு நல்ல மகளாவும் இருக்கா. அவ தேவனுடைய பிள்ளையா இருக்கா. இப்ப அவளுக்கு எல்லாமே சந்தோஷம். சிரிக்கிறா, ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்கு. அவ சிரிக்கிறத விரும்புறா, அவன் வாழ்க்கைய விரும்புறா. நம்முடைய வாழ்க்கையில வழியே இல்லாத தருணத்திலையும் தேவன் நமக்கு வழி உண்டாக்குறவரா இருக்காரு. அவர் தான் இதை செஞ்சாரு. இது அவருடைய செயல் மாத்திரமே. என்னால சொல்ல முடியும், மிலேனா தேவனுடைய வேலையா இருக்கா. நான் முன்பாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிஞ்சது. ஒருவேளை நான் அவரை பெற்றுக்கொள்ளணும்னா என்னால இது ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இது பேச எளிமையா இருக்கலாம், ஆனா கடந்து செல்வது மிக கடினமானது. இன்னைக்கு வரைக்குமே நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா எதுவுமே நான் பார்க்கல. பைபிள்ல நிறைய கதைகள் நான் படிச்சிருக்கேன், ஆனா நான் எதையுமே நேர்ல பார்த்ததில்லை. ஆனா அவ என்ன பார்க்க வச்சா, அதிசயத்தை அவ என்ன பார்க்க வச்சா. இன்னைக்கு மெலினா இங்க இருக்கா. இன்னைக்கு நான் எங்க அம்மாக்கு நன்றி சொல்றேன். நான் இங்க இருக்கேன். நான் தேவனுடைய மனுஷியா மாறப்பட்டிருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களே, நீங்க பார்த்த பிரகாரம் இந்த தாயாருடைய இடத்துல நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த தாயாருடைய இடத்துல நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஒருவேளை நம்பிக்கை இழப்பதற்கான பல சாத்தியங்கள் நிமித்தமாக நீங்க சோர்ந்து கூட போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்ல பாஸ்டர், நான் சோர்ந்து போயிருக்க மாட்டேன். இப்படியான ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதுதான் தெரியும் நாம எவ்வளவு பலனானவரா இந்த இடத்துல இருக்கிறோம், அல்லது எவ்வளவு பலகீனமான ஒருவரா இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு நன்றி, இந்த நபர் தன்னுடைய விசுவாசத்தை முழுமையாக தேவனுடைய வார்த்தை மீது வைத்து செயல்பட்டதனுடைய பலன் இன்று இந்த மகள் குணமாக்குதலை பெற்றவளாய், எந்த வார்த்தை உலகத்தின் மக்களால், அதிகாரங்களால், இல்ல இந்த உலகத்தினுடைய மிக விசேஷித்தமான ஞானத்தை, அறிவை உடையவராய் இந்த இருந்தவர்கள் கொடுத்தார்களோ அது பொய்யானது. ஏன்?
என தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பது நாம் நம்முடைய கண்களால் இந்த இடத்துல பார்க்கும்படியாக இதுதான் இயேசு இன்று உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறார். உங்க கணவரை குறித்து நீங்க கேட்ட விஷயம் ஏற்கனவே மாறாது, முடியாது, நடக்காது என்று இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க கேட்டுட்டு இருக்க விஷயம் மிக சரி அப்படியான ஒன்றா இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கை குறித்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம், நான் வியாதியை கடந்து போறேன், குடும்பத்தார் வியாதியை கடந்து போறாங்க, பலகீனங்களின் வீட்டை இந்த இடத்துல சூழ்ந்ததா இந்த இடத்துல இருக்கு, பிரச்சனைகள் என்னை இந்த இடத்துல ஒரு கழிச்சிலை கட்டினது போல இந்த இடத்துல இருக்கு. நீங்க விசுவாசித்தால் கவனியும், தேவனுடைய மாபெரும் பதில் உங்களுக்கு சொந்தமானது. இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நான் இந்த நேரம் உங்கள் மீது அறிக்கிற போறேன். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தா. இந்த வெற்றி உங்க மீதாய் நான் அறிக்கிடுவதற்கு முன்பாக இன்னும் ஒரு பலனான சாட்சி இந்த இடத்துல பார்க்க விரும்புறேன். மக்களே, என மக்கள் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதிசயங்களை கைப்பற்றுகிறவராய் இந்த இடத்துல இருக்கார்கள். அந்த அதிசயம் என்ன என்று நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்படியாக இந்த விசுவாசத்தினுடைய இன்னொரு சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலையானது குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன்.
ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுக்கிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க" அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றேன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அது எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு தவறானத செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், அ பரிசுத்த ஆவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர்
முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டு இருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்யறதுக்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மக்களே, உங்களுக்கு முன்பாக அந்த ஆதாரம் என்னன்றதை வச்சுட்டேன். இப்ப நீங்க இந்த சாட்சியினுடைய வரிசையில் அடுத்த சாட்சி அந்த இருக்க விரும்புறீங்களா? வழி உண்டு. யார் உங்களுக்கு இந்த என்ன நடக்காது சொன்னாங்களோ, இயேசு உங்களுக்கு என்ன சொன்னார் அவ்வளவுதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நம்ப வேண்டியது. நீங்க இந்த வார்த்தையாளத்தை நம்புறீங்கன்னா அவருடைய வல்லமையினுடைய அடுத்த சாட்சியாய் மாற உங்களை தயார்படுத்தி கொண்டவராய் நீங்க இருக்கிற அதே இடத்துல ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு வர விரும்புனீங்க, முயற்சித்தீங்க, நீங்க வர முடியாத சூழல் இருந்தது. இந்த விசுவாசத்தில் சிலுவையில் இயேசு கொடுத்த வெற்றியை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் தேவனானவராக இயேசு மகிமைப்படுத்தப்பட நீங்க நம்பினா உங்களுடைய கரங்களை என்னுடைய கரங்களை நோக்கி நீட்டிருங்க. இந்த விசுவாசத்தில் நான் இந்த விடுதலையை உங்கள் மீது இந்த அறிக்கையிட விரும்புகிறேன். கண்களை இந்த முடியும். எனாண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் என்றென்றும் மாறாத தேவனாய்தான் இந்த இருக்கிறேன். சிலுவையிலே நீர் எந்த வெற்றியானதை கொடுத்தீரோ இந்த வெற்றி இன்றும் எங்களுக்கு சொந்தமானது. யாரும் எதுவும் அது இல்லை என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இதோ என் தேவனை யாரெல்லாம் விசுவாசத்தில் தன் கரங்களை இந்த திரைக்கு நேராய் நீட்டி இருக்கிறார்களோ, என்னுடைய கரங்கள் உம்முடைய கரத்தினுடைய வல்லமையாய் இப்பொழுதே உம்முடைய அக்கனியை இந்த தேவனை கொண்டு வாரும். எல்லா விதமான வியாதிகளை இந்த எரிக்க, எல்லா விதமான தைராய்டு பிரச்சனைகளை, புற்றுநோய்களை, சிறுநீரக பிரச்சனைகளை, கட்டிகளை, வியாதிகளை, என் தேவனை மனுஷ ரீதியாய் சரி செய்யப்பட முடியாத வியாதியாய் இருந்தாலும் கூட சிலுவையிலே நீர் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி என் தழும்புகளினாலே சொஸ்தமானீர்கள். இதோ இயேசுவே, இந்த மக்களுடைய சரீரத்துக்குள்ளாக எல்லா விதமான நோய்களை ஸ்தபிக்கிறேன். இப்போது உம்முடைய குணமாக்குதல் இடத்தில் வரட்டும். யார் நீங்கள் ஒரு குணமாக்குதலுக்காக இடத்தில் விரும்புகிறீர்களோ இந்த குணமாக்குதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்களே. யார் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, யார் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய திருமணங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை விரும்புகிறீர்களோ விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே தேவன் அதை செய்கிறார் தானே. ஆம் இயேசுவே, இந்த நேரம் விசுவாசிக்கிற இந்த மக்கள் மீது உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும்படி, உம்முடைய விடுதலை வெளிப்படுத்தப்படும்படி, உம்முடைய அக்கினி இந்த இறங்கும்படி இவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிறேன். உம் நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாய், உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாய் இந்த நபருடைய வாழ்க்கையை, இந்த நபருடைய வழியை, இந்த நபருடைய செயல்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே குணமாக்குதலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, இரவு நேரங்களில் தூங்க முடியாதவராய் இருந்தீர்களானா இப்போதே விடுதலையாக்கப்பட்டவராய், குணமாக்கப்பட்டவராய், பலனாக்கப்பட்டவராய் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் சொல்லுங்கள், நன்றி இயேசுவே, ஆமென். தேவன் உங்களுக்கு குணமாக்கிறதா. சிலுவையில் இயேசு சாத்தானை தோற்கடித்தார். அவனுடைய எல்லா வேலை முடிந்தது. இன்று அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தமானது. நீங்க விசுவாசித்தா இந்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். மறக்காதீர்கள், குறிப்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுனுடைய உயிர்த்தெழுதலினால் எந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க, காலை 9:30 கூட்டத்திலே எங்களோட இடத்தில் இணையுங்கள். தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் இடத்தில் இருக்கும்படியாக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள் மக்களே. இயேசு மரித்தார். 3வது நாள். அவர் உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டர் ஞாயிறு வாருங்கள்.